வணக்கம். இன்றைய மதிமார்கழி எவ்வாறு முக்கியமானது, விசேஷமானதுன்னா, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. வைகுண்டம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக விஷ்ணு அங்கே தான் உரைகிறார் அப்படின்னு சொல்கிறார்கள். அங்கே தான் அவர் பள்ளி கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே லக்ஷ்மி எல்லாம் இருப்பாங்க. ஒரு பாம்பு மேலே படுத்திருப்பதாக படம் இருக்கும். இது வெறுமனே ஒரு சித்தரிப்பு, ஒரு பொம்மை அப்படிலாம் கிடையாது. விஷ்ணுங்கிறது வைணவர்களுடைய முதற் கடவுள், முதற் பொருள். அது என்னது? நம்ம கான்ஷியஸ்னஸ் தான், பரம்பொருள் தான். பரம்பொருள் அதனுடைய தூய நிலையில், அது மனிதர்களுக்குள்ளே அகப்படுவதற்கு முன்னாடி இருந்த ரொம்ப பரந்துபட்ட நிலையில், அன்மேனிஃபெஸ்ட் நிலையில் இருக்கிறதான் அப்படி குறிக்கிறாங்க. ஸோ அப்படியான விஷ்ணு பாம்பு கீழே வச்சு அதன் மேலே படுத்திருக்கிறார். கூட லக்ஷ்மி இருக்காங்க. லக்ஷ்மிங்கிறது யாருன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றல் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியாக குறிப்பிடப்படுவது. இதற்கப்புறம் பாம்பு எதை குறிப்பிடுறாங்கன்னு அப்படின்னா, நெளிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது எது நம்ம வாழ்க்கையில்? எல்லாத்தையும் முழுங்குது, கிடைக்கிறது எல்லாத்தையும் முழுங்குது, சிலரை தீண்டுது. ஒரு மாதிரி அதுக்கு எல்லோரும் பயந்துக்கிறாங்க. அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது, யார் பேச்சுக்கும் கேட்கறது இல்லை. விஷ்ணுவினுடைய பேச்சுக்கு மட்டும் கட்டுப்படுகிறது. அதாவது கான்ஷியஸனுடைய பேச்சுக்கு மட்டும் கட்டுப்படுகிறது. அது யூகம் இருக்கா? தூங்கும்போது இல்லையா? காலம்தான் பாம்பு. இந்த காலத்தை நாம் எப்படி உருவாக்குறோம்? பூமி சூரியனை சுற்றி வருகிறது, அது பருவ காலம்னு சொல்கிறோம். ஒரு 4 கிழமைன்னு சொல்கிறோம், 24 மணி நேரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் புறத்தில் காலத்தை இப்படி தான் அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் காலம்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமாக இருப்பது எதுவாக இருக்குது? ஏதோ ஒன்று தோற்றம் உருவாகி வந்ததுனால தான் அதை வச்சு கணக்கிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ காலம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி சூரிய சந்திரர்களோ அல்லது மற்ற கிரகங்களோ எங்கேயோ ஒடுங்கி இருந்துச்சோ, அது மாதிரி காலமும் ஒடுங்கி இருந்தது. பிளாக் ஹோலுக்குள்ளே டைம் இருக்குமா? கேள்வி வருது இல்லையா? அந்த காலம் ஒடுங்கி இருக்கிற நிலையத்தான் பாம்பு அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு படுக்கையாக இருக்கிறது அப்படின்னு வைஷ்ணவம் குறிப்பிடுகிறது. அப்போ பரம்பொருள் அது பாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்ட, அல்லது ஒரு பெரிய ஆழ்ந்த அமைதி நிலையில் இருக்குது, எந்த சலனமும் இல்லை அதுக்கிட்ட. அதனுடைய இன்னொரு அம்சமான பிரகிருதி, பெண்தன்மை, லக்ஷ்மி நமக்குள்ள நம்முடைய குண்டலினி ஆற்றலாக இருப்பது அங்கே அது கால் கிட்ட அமைதியாக காலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. காலம் செயல்படாமல் அப்படியே நீ சொல்லு, நான் போய் நான் உருவாகிறேன் அப்படின்னு அவருடைய கட்டளைக்கு காத்திருப்பது போல் அது படுத்திருக்கிறது. இந்த விஷ்ணுவை, அந்த லக்ஷ்மியாகப்பட்ட குண்டலினி சேர்றதுக்கு மனைவி அல்லது பெண் போய் தன்னுடைய துணையை சேருவதற்கு கடுமையான விரதங்கள்லாம் இருந்து, அதை அந்த ஏகாதசி விரதம்னு சொல்கிறது. சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்காமல் கொள்ளாமல்லாம் இருந்து, இறைவனுடைய பெயர்களையே ஜபிச்சு மனதில் இறைவனையே நினச்சி ஒரு வருடம் முழுக்க இருக்கும் பொழுது, ஒரு கணக்குக்கு ஒரு வருடம் இருக்கும் பொழுது, இந்த குறிப்பிட்ட ஏகாதசி அன்று வைகுந்தத்துக்கு போகிறதுக்கான வாசல் திறக்குதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த நாளை வைணவர்கள் சொர்க்கவாசல் திறப்பு என்று கொண்டாடி மகிழ்கிறார்கள். அந்த நாளில் நாம் இப்படி தூங்காமல் விரதம் இருந்து இதெல்லாம் செஞ்சால் மோட்சம் அடையலாம் அப்படின்னு கருதுகிறாங்க. அதனுடைய உள்ளார்ந்த பங்களிப்பு, உள்ளார்ந்த முக்கியத்துவம் என்னன்னா, நீ எங்கே லயிச்சிருந்தேன்னா உனக்கு பசி ஏற்படாதோ, நீ எங்கே லயிச்சிருந்தேன்னா உனக்கு தாகமும் தூக்கமும் இல்லாமல் செல்லுமோ,
அதில் லயிச்சிருந்து தவம் ஏற்றுனேன்னா இந்த குறிப்பிட்ட நாள் அல்லது இந்த குறிப்பிட்ட மாதம் உனக்கு அந்த வாசல் வந்து உன் வசமாகும். ஏன்னா பிரபஞ்சமே ஒரு நாளை வந்து நமக்காக ஆஃபர் பண்ணுது. அதனால அந்த மார்கழியை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதம் பாருங்கள், உலகம் முழுக்க ஆன்மீக மத சார்ந்த கொண்டாட்டங்கள் விழாக்கள் இருந்தே இருக்கும். ரொம்ப முக்கியமான மாதமே இது மொத்தமாக. அதில் ரொம்ப முக்கியமான நாளாக வைகுண்ட ஏகாதசி ஏற்று நடத்தப்படுகிறது. 7 வாசல்களை கடந்து போய் அந்த வாசலுக்குள்ளே நுழையிறதாக புராணங்கள் சொல்கின்றன. 7 வாசல் எதுவாக இருக்க முடியும்? 7 சக்கரங்களாக இருக்க முடியும் உடலில். குண்டலினியானது விழிப்படைந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு சக்கரங்களாக தன்னுடைய ஆற்றலை மாற்றிக்கொண்டும் புதுப்பித்து கொண்டும் கூர்தீட்டி கொண்டும் ஒவ்வொரு வகையான அனுபவத்தை பெற்றுக்கொண்டும் மேலும் மேலும் செழித்து செழுமையடைந்து செறிவாகி செம்மையாகி போய் அந்த பதத்தில் சேரும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். எத்தனை 1000 ஆண்டுகள்லாம் ஒவ்வொரு ஜீவனம் எடுத்துச்சுன்னு கணக்குலேயே இல்லை. அந்த கணக்கெல்லாம் வேறு யாருக்கும் பிரம்மாவுக்கு தான் தெரியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. வேறு எங்கேயோ தான் அந்த கணக்குலாம் இருக்குது. நமக்கு அதெல்லாம் அனுபவத்தில் பெரும்பாலும் வருவதே இல்லை. அப்போது தெரியாது, உன் உழைப்பை போட்டுக்கிட்டே இரு, நீ ஒரு காலத்தில் போய் சேருவேங்கிற ஒரு நம்பிக்கையோடு இது அனுஷ்டிக்கப்படுகிறது அன்றைய தினம் இன்றைக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா சைவர்களுக்கு வந்து திருவாதிரைன்னு ஒன்று போகும், ஆருத்ரா தரிசனம்னு ஒன்று போகும். அது அவர்களுக்கானது. இந்த மாதத்தை எல்லாரும் அப்படி பங்கு போட்டுக்கிட்டு அவங்களுடைய சம்பிரதாயத்துக்கு தக்க மாதிரி தன்மைக்கு தக்க மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் இதை வணங்குறீங்க வணங்கலை, அதெல்லாம் இயற்கை எதிர்பார்க்காது. உங்ககிட்ட ஒன்றை எதிர்பார்த்தாருன்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ கடவுள் அவர் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அவருடைய அருளை வந்து பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஜீவனுக்கு பக்குவம் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு மேலே போச்சுன்னா உண்டு, இல்லைன்னா இங்கே கொஞ்சம் திண்டாட வேண்டியதாக இருக்கிறது. அந்த திண்டாட்டம் ரொம்ப மிகுந்து போகும்போது நாம் வந்து சொல்லலைன்னா இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பரம்பொருள் நினைக்கும்போது அது மகான்களுடைய வடிவத்தை எடுக்கிறது. அது மனிதர்களாக மண்ணில் பிறக்கிறது. பிறந்து மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு இங்கே இந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தாங்குகிறது. அதுதான் எல்லா பாரவான்களும் சுமந்தது அந்த பாரத்தை தான். வந்த எல்லாரையும் நிம்மதியாக விட்டு வச்சாங்க. அவர் கிறிஸ்துவனுடைய காலத்திலிருந்து எல்லாருக்கும் துன்பம் தான் நம்ம ஆட்கள் சுற்றி இருப்பவர்கள் விளைவிப்பார்கள், நல்லது சொல்பவர்களுக்கு. அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா இவனை மீட்கிறதுக்கு. இவன் மீட்கப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவரை பிடிச்சி உள்ளிழுக்கிறதுக்கு பயங்கரமாக திட்டமிடுவார்கள். ஸோ அப்போ இது ஒரு ரொம்ப டஃப்பான கேம். இது ஒரு இக்னரண்ட்டுக்கிட்ட போய் இவர் வந்து தன்னை விளக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அவனுக்கு கூசுது. அதனால் அவன் இவரை அடிக்கிறான். குழந்தைய வளர்த்துறது மாதிரியான ஒரு நிலை. குழந்தைய வந்து கண்டிச்சு ஆகணும், நல்வழிப்படுத்தி ஆகணும். அதனால் அப்பா வந்து வெறுப்பை தான் சம்பாதிப்பார் பிள்ளைங்கிட்டிருந்து. அப்படி சம்பாதிச்சாதான் சரி, என்னவே இல்லைன்னா எப்படி? ஸோ அதனால் அந்த சூழலில் தான் இறங்கி வர்றாங்க. அப்படி இறங்கி வந்து பலரும் பல உபதேசங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதில் ஒன்று கீதையாக இருக்கிறது. அந்த கீதையை தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் தெய்வ சம்பத் விபாக யோகம்தான் கடந்த வகுப்புலையும் பார்த்தது. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. வர்ற வகுப்போடு மார்கழியும் நிறைவடைகிறது, நம்முடைய இந்த அத்தியாயமும் நிறைவடைகிறது. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப எண்ணிக்கையில் ஒரு 4 பாடல்கள் தான் இன்றைக்கி கவனிக்கிறோம். இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடல்கள் தான். அசுர குணம் நமக்குள்ளே எந்த ரூபத்தில் எந்த அளவில் இத்துணூண்டு முளை விட்டால் கூட இந்த பாடல்கள் வந்து ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி வந்து அடிக்குது. ஐயோ இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு ஒரு சின்ன சந்தை கூட அவர் விடலை. மாஸ்டர்ஸோட ஹைட் என்னென்னா, உன்னுடைய மனம் எந்த வழியிலெல்லாம் அப்படி ஸ்லிப்பாகி போகுங்கிறத அவங்களுக்கு நல்லா பட்டவர்த்தனமாக தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்டை இருந்து அந்த தண்ணீர் ஒழுகி விடும்னு அவர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் போட்டு இதை பண்ணிடாத, இது அசுரகுணம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார்.
அதில் 17வது பாடல், தற்புகழ்ச்சியுடையார் வணக்கமிலார் செல்வச் செருக்கும் மதமும் உடையார் பெயரளவில் யாகத்தை விதி வழுவி ஆடம்பரத்துக்காக செய்கின்றனர் அப்படின்னு 17வது பாட்டை சொல்றார். தற்புகழ்ச்சியுடையார் யாரு? இது மேலோட்டமாக நமக்கு புரியுது, என்ன நானே புகழ்ந்துக்கிறேன் அப்படின்னு புரியுது. ஆனால் நாம் இதை செய்யாமல் இருக்கிறது இல்லை. நமக்கு எங்கேயோ நாம் வாய் விட்டு சொல்லலைன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு சிறு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. இந்த தோசை நான் சுட்டது, இந்த ரசம் இன்னைக்கு நான் தான் குறிப்பை படிச்சுட்டு செஞ்சேன் அப்படின்னு ஒரு கிளைம் எடுத்துக்க இத்தினோண்டு குறுகுருன்னு மனசு இருக்க தான் செய்யுது. இந்த புகழ்ச்சி இந்த அளவில் இருக்கும்போது பெருசாக ஊர் செய்கிறது இல்லை, பெரிய தொந்தரவு இல்லை தான். ஆனால் நீங்கள் இதை மிகுந்திருக்கிற மனிதர்களை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணரே அவரை தற்புகழ்ச்சி செய்கிற மாதிரி தான் தோணும் நமக்கு. நான் தான் பல இடங்களில் அவர் சொல்லிட்டு போகிறது அவரை பற்றி அவர் புகழ்கிறாருன்னு தோணும். ஆனால் அது டிக்ளரேஷன். ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நீங்கள் மருத்துவருங்க, கூட்டம் அப்படியே அவனை மொச்சிருக்கு, நீங்கள் போய் தள்ளுங்கப்பா நான் டாக்டர் தாயா அப்படின்னு சொல்கிறது தற்புகழ்ச்சியா? இருக்காது இல்லையா? அது செல்ஃப் டிக்ளரேஷன். என்னை நான் வெளிப்படுத்திக்கிறேன், நான் இதுதான் இன்னாரு அப்படின்னு. அது மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் மற்ற பக்கம் பாருங்கள், அந்த தற்புகழ்ச்சியினுடைய டிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் அந்த தெரியுது இல்லைங்க, அது வீடு அது நம்மளுது தாங்க. அந்த மாதிரி அது ஒரு குறுகுறுப்பு உணர்வோடு அதை அவங்க சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சின்ன சுகம் கிடைக்கும் சொல்கிறதின் மூலமாக. அடுத்து வணக்கமிலார். வணக்கமிலார்னா இதெல்லாம் யாராவது ஒரு குறையாக சொல்லுவாங்களா? வள்ளலார் சொல்கிறாரு, பல பாவங்கள் பட்டியலிடுறாரு. அதில் குருவை வணங்க கூசி நின்றேனோன்னு ஒன்று சொல்கிறார். வணங்காமல் போகிறது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்கிறார். ஒரு உயர்ந்தவர்களைன்னு நாம் கருதுகிறவங்கள, உயர்ந்தவர்கள்னு நாம் கருதுகிறவங்கள, மக்களுக்காக செயலாற்றுறவங்கள, அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளேருந்து வணங்குற உணர்வு நமக்குள்ளே வரணும். அது அவர்களுக்காக இல்லை, நீ எதை பார்த்து வணங்குறியோ அதை வாங்குறேன்னு அர்த்தம். ஒரு புண்ணியம் சூழ்ந்த மனிதன், ஒரு அறிவு சூழ்ந்த மனிதனை பார்த்து, அறிவு நிறைந்த இல்லை பண்பு இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு மனுஷனை பார்த்து நீ வணங்குனேன்னா ஒரு சிட்டிகை அளவாச்சும் நமக்கு அந்த பண்பு சேரும். அதற்காக ஒருவர் வணங்கியே ஆகணும். வணங்குறதுக்கு உள்ளத்தில் ஒரு ஸ்பேஸ் வேணும், வணங்குற ஸ்பேஸ் வேணும். எதை பார்த்தாச்சும் வணங்குங்கன்னு தான் சொல்கிறேன். இன்னாருன்னு கூட கிடையாது. ஒரு மரம் பிடிச்சிருந்துச்சுன்னா மரத்தை பார்த்து வணங்கு. நீ இருக்கிறனால நல்லா இருக்கேன், இது வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தை பார்த்து வணங்குங்க. பல நாள் நமக்கு அதுதான் சட்னி இல்லையா? பல நாள் நமக்கு அதுதான் நிழல், இளநீர் எல்லாமே. அதுக்கு ஒரு வணக்கம் தாராளமாக வைக்கலாம். அந்த வணக்கம் இருதயத்தினுடைய பண்பு. உள்ள ஒரு நெகிழ்ச்சி வந்தால் தான் வணக்கம் உண்மையான வணக்கமாக இருக்கும். வணக்கமும் நன்றியும் ஒருபோதும் அதை ஃபேக் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வெறும் வாயால் சொல்லிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அப்படி இடிச்சிட்டோன்னா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கள, அது வெறும் உதட்டளவில் வருது. அப்படி சொல்கிறது நல்ல பண்பு, அது வேற. ஆனால் சிறந்த பண்பு எதுன்னா அதை உணர்ந்து சொல்கிறது. வார்த்தைகளுக்கு பின்னாடி நம்ம உணர்வு கொஞ்சமாச்சும் இருக்கணும். மற்ற வார்த்தைகள் அது உங்கள் போக்கு. ஆனால் வணக்கமும் நன்றியும் நெஞ்சார்ந்து வரும்போது நீங்கள் எதை பார்த்து வணங்குறீங்களோ அந்த நபர், அந்த பொருள், அந்த மதிப்பான விஷயங்கள் ஒரு சிட்டிகையாச்சும் உங்களுக்குள்ளே கடத்தப்படும். அதனால தான் குருவை வணங்க கூசி நின்றேனோன்னு அவர் பாடுறார். வணங்காமல் போயிட்டேனோ, ஏன் இப்படி அவதிப்படுறேன்னு தெரியலையே அப்படின்னு வள்ளலார் பாடுகிறார். அதனால் வணக்கத்திற்குரியவர்கள், வணக்கத்திற்கு பொருத்தமற்றவர்கள் அப்படிங்கிறது தனி பார்வை. வணங்குகின்ற நெஞ்சு இருக்கிறதான்னு இங்கே செக் பண்ணிக்கும். அது எதிர்மேலே வேணா இருக்கலாம். சமயத்துக்கு சேர்ந்த ஒரு வண்டி ஓட்டுநராக இருக்கலாம். நாம் ஒரு தேவைக்கு எங்கேயாச்சும் ஒரு சர்வீஸ் கேட்டிருப்போம், ஒரு சேவை கேட்டிருப்போம், அவர் சரியான சமயத்தில் செஞ்சு கொடுத்துருப்பார். அது வணக்கத்திற்குரிய பண்பு இல்லவா? அதை கொஞ்சமாச்சும் ஒரு நன்றிங்கன்னான்னு சொல்லணும், உணர்ந்து.
இது செய்யறது வந்து ரொம்ப அவசியம். அது இல்லாதது அசுர குணம்னே சொல்கிறார். வணக்கமில்லார்கள் அசுரர்கள்னு சொல்கிறார். அடுத்து செல்வச்செருக்கும் மதமும் உடையார். இது நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் உங்களை உயர்வாக உணர்றதுக்கு புறப்பொருளை காரணமாக வச்சுருந்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மோசம் எதுவும் கிடையாது. எனக்கு 100 பேர் இருக்கிறார்கள், என் குலம் இது, என் கல்வி இது. கல்வி கூட கொஞ்சம் அகம் சார்ந்தது. ஆனால் புறத்தில் இருக்கிறத பொருளை சார்ந்து உன்னுடைய மிதப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து அசுரத்தினுடைய தன்மை அது. இதே உங்களுடைய உள்தன்மையால் வந்துச்சுன்னு வைங்க, அது பரவாயில்ல. அது அது வந்து அழிக்கத்தக்கது. இறைவன் வந்து அதை அழிப்பான். அசுரர்களை அழிக்கிறதுக்கு அவன் வேற வழிகளை கையாளுறான். ஸோ செல்வச்செருக்கும் மதமும் உடையார். மதம்னு நான் சொல்கிறது ஏற்கனவே கடும் பற்று. ஒன்று மேலே கொடும் வெறியும் பற்றும் இருக்கக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு உன்னோட அடையாளத்தை உருவாக்கக்கூடாது. நான் இன்னார், இப்படியானவன், நான் அப்படியானவன், இதெல்லாம் வந்து ஒரு வகையில் வெறிதான். அதற்கப்புறம் பெயரளவில் யாகத்தை விதி வழுவி ஆடம்பரத்துக்காக செய்கின்றனர் அப்படிங்கிறார். அப்போ விதி வழுவின்னா என்ன அர்த்தம்? யாகத்தை விதி வழுவி செய்கிறதுனா என்ன? அதில் சொல்லியிருக்கிற மாதிரி 3 தேங்காய் வைக்கலை, 12 வாழைப்பழம் வைக்கலை, இதெல்லாம் விதி கிடையாது. பொதுவாக நம்ம ஆட்கள் அதைத்தான் விதின்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் இறைவன் அதை கருதுறதில்லை. ஒருபோதும். நீ வந்து ஒரு இலைய கிள்ளி போடு, நான் ஏற்றுக்கிறேங்கிறார். பாவத்தினால தான் நான் அதை ஏற்றுக்கிறேனே ஒழிய, நீ கொடுக்குறேங்கிற மனதுனால நான் ஏற்றுக்கிறேனே ஒழிய, நீ என்ன கொடுக்குறேங்கிறது எனக்கு கணக்கே இல்லைன்னு சொல்கிறார். அப்போ விதிகள்லாம் எதுக்கு? ஒரு வகையில் அந்த விதிகளை அனுசரிக்கிறது நல்லது. ஆனால் பாவத்தை தொலைச்சிட்டு விதிகளை மட்டும் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் விதி வழுவி ஆடம்பரத்துக்காக செய்கின்றதுங்கிற அந்த வார்த்தை தான் அடிக்கோடிடப்பட வேண்டிய வார்த்தை. ஆடம்பரம் யாகத்தில் கடுகளவும் வந்துடக்கூடாது. ஆடம்பரங்கிறது நாம் தங்கத்தை கொடுத்தோமா, வெள்ளியை கொடுத்தோமா, 1000 பேருக்கு சாப்பாடு போட்டோம், அந்த ஆடம்பரம் மட்டும் கிடையாது. இதை செய்யறதால ஒரு பெருமை உணர்வு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆடம்பரம் தான். ஆடம்பரம் கொடுக்குற சைடு எஃபெக்ட் தான் அதெல்லாம். நல்லா செஞ்சுட்டோம் இல்லைங்க, சிறப்பாக இருந்துச்சு இல்லைங்க, இன்னைக்கு நல்லா அமர்க்கலமாக இருந்துச்சுங்க, இதெல்லாம் வந்து எங்கேயோ அகங்காரத்தினுடைய நிழல் தான் அதெல்லாம். இதெல்லாம் ஒரு சரணாகதி உணர்வில் செய்யறது தான் யாகம் இருக்கிறது. சுயநல நோக்கு இல்லாமல் செய்வது அனைத்தும் ஆடம்பரமற்ற செயல்கள் தான். அதனால் அது முக்கியமானதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து அகங்காரம், பலம், இருமாப்பு, காமம், குரோதம் இவையுடையவர்கள். இந்த இந்த அடியை எழுதும்போது அப்படியே கண் வந்து இப்போ சொல்லும்போது தான் அப்படி தான் இருக்குது. கண் வந்து அப்படியே கசிஞ்சிட்டு போயிடுச்சு. இவையுடையவர்கள் தங்கள் தேகத்திலும் பிறர் தேகத்திலும் உள்ள என்னை வெறுத்து அவமதிக்கின்றனர் அப்படிங்கிறார். அகங்காரம், பலம், இருமாப்பு, காமம், குரோதம் இவையுடையவர்கள் தங்கள் தேகத்திலும் பிறர் தேகத்திலும் உள்ள என்னை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு மீண்டும் சொல்கிறார். ஸோ இப்போ இருமாப்புங்கிற சொல் பாருங்கள். அகங்காரம் நம்மளுக்கு தெரியும், தன்னுணர்வு, நான் செய்கிறேங்கிற உணர்வு, அல்லது நான் தான் தொழில் செய்கிறேன், தொழிற்படுகிறேன் அப்படின்னு என்னை முழுமுதற் பொருளாக கருதுவது தான் அகங்காரம். அதுலேருந்து பலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். சித்பவானந்தர் ஒரு வேளை இந்த உரையை கொடுக்கலன்னா பலம் பற்றி ஸ்ட்ரைக்கே ஆயிருக்கார். என்ன அழகான டிஃப்ரென்சியேஷன், வேறுபடுத்தி காட்டுறாரு அப்படின்னா, பொதுவாக பலம் நல்லது தானே. இப்போ தேவர்களும் அசுரர்களும் சண்டையிடுகிறார்கள். யார் பலசாலின்னு சண்டையிடுறாங்க? பலத்தினால தான் ஒருத்தர் இன்னொருத்தர் ஜெயிக்கிறார். அப்போ 2 பேருக்கும் பலம் இருக்கும்போது பலம் உடையவர்னு சொல்லி இவர் நெகட்டிவ் சென்ஸில் சொல்கிறார், எதிர்மறையாக சொல்கிறார். அப்படின்னா அதை சித்பவானந்தர் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுறார். எப்படி பண்ணுறாருன்னா, இந்த பலம், அசுரத்தன்மை கொண்ட பலம் எவ்வாறு இருக்கும் என்றால், பிறரை சிறுமையாக்குவதன் மூலம் அடையப்படுகிற பலம்ங்கிறார். நீ உன்னுடைய உயர்வு, உன்னுடைய பலம்ங்கிறது இன்னொருத்தனை நசுக்கிறதுக்கு உருவான பலமோ அல்லது நசுக்கி உருவான பலமோ அல்ல. உன்னை விட உயரமானவர்களை
வேற ஒரு பண்பை கொண்டு ஜெயிக்கிற பலம் அது. அறிவால ஜெயிக்கிறது, பண்பால ஜெயிக்கிறது, அன்புனால ஜெயிக்கிறது, குணத்தினால ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான பண்புகள். இது பலம். பொறுமை பலம் தானே, காத்திருப்பு பலம் தானே, தெளிவு பலம் தானே. அதுக்கு மாறா எத்தனை வகையான வேற பலத்தை நம்மளால இந்த பூமியில காட்ட முடியுது. பதவி பலம்ங்கிறான், அதிகார பலம்ங்கிறான், உடல் பலம் கூட சொல்றான். இத்தனை பலத்தால பிறரை சிறுமைப்படுத்துவதன் மூலம் பெறுகிற பலம் அசுரத்தன்மை என்று கிருஷ்ணராலும் உரையாசிரியராலும் சொல்லப்படுகிறது. அடுத்து காமம். இது பல வகையில் நாம் இதற்கு விளக்கம் சொல்லலாம். இந்த இடத்துல காமம், குரோதம் இவை உடையவர்கள் தங்கள் தேகத்திலும் பிறர் தேகத்திலும் உள்ள என்னை வெறுத்து அவமதிக்கின்றனர் சொல்லும்போது இந்த காமத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதீத ஈர்ப்பு. காமங்கிறது ஒரு பொருள் பட்டுனா என்னுடைய ஈர்ப்பு இல்லையா, அந்த பொருள் மேலே எனக்கு இருக்கிற ஈர்ப்பு. அந்த அதீத ஈர்ப்பு ஒரு வகையில் தன்னில் நிலை பெற்று நிம்மதி கொள்ளாததால் வருகிறது. எனக்கு இனிப்பு மேலேயோ, ஊர் சுற்றல் மேலேயோ, திரைப்படங்கள் மேலேயோ, இந்த உலக விஷயங்களில் நான் இனிமை கண்டுகொண்டே இருப்பது எதனாலன்னா, என்னுள் நிலைத்திருந்து நான் நிம்மதி கொள்ளாமல் இருக்கிறதால. அப்போ என்னுள்ள நான் இருக்க முடியல, ஐயோ அப்படின்னு நான் கருதுறதுனால தான் நான் இன்னொரு இனிமையை வெளியே உருவாக்க முயற்சி செய்கிறேன். அப்போ உள்ள வெறுப்பு நடந்தால் தானே அது பாசிபிள். அந்த பொருள் அது. தனக்குள்ளே நான் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் சும்மா இருக்க முடியாமல் டிவியை போடு, பேப்பரை போடு, பக்கத்து வீட்டில் என்னாச்சு, இத்தனை கதைகளை பேசி அவர் சொல்வது போல அவர்கள் தேகத்திலும் பிறர் தேகத்திலும் உள்ள என்னை அவமதிக்கிறார்கள். பிறர் தேகம்னு இவர் சொல்கிறது குரோதத்துக்கு சொல்கிறார், தன் தேகம்னு சொல்கிறது காமத்துக்கு சொல்கிறார். எவ்வளவு ஒவ்வொரு வேறுபடுத்தி காட்டுதலும் ஒவ்வொரு மயிரிழை அளவுக்கான வேறுபாடு, நுட்பமான வேறுபாடு. ஆனால் அது அப்படி பெரிய கண் திறப்பாக இருக்கு. அடடா அப்படி. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், இந்த நம்முடைய உடலை வெறுத்துட்டு இன்னொரு உடலை ஆராதிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நான் மெலிவாக இருக்கிறேங்க. நான் மெலிவாக இருக்கிறதால நான் ஏதோ நான் என்னை சரியாக உணரலை. எப்படி? மெலிவாக இருக்கிறது மேலே எனக்கு அதிருப்தியாக இருக்கிறது. இதுவே நல்ல வாட்டசாட்டமாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் தேகத்தை இப்படி இருக்குங்க, நம்மளும் இருக்கிறோமே அப்படின்னு உணர்வு வரும். பொதுவாக வயசு பசங்களுக்கு வரும். ஜிம்முக்கு போகலாமா, கொண்டக்கடலை சாப்பிட்லாமா, தேத்தலாமா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, உனக்கு இது பிடிக்கலை, இதில் நீ ஒரு நிம்மதி கொள்ளலை. எல்லாருடைய உடல்வாகும் எல்லா காலகட்டத்திலையும் அவர்களால் ரசிக்கிற மாதிரி இருந்ததில்லை. அதனால என்ன தோணுது, இது நல்லா இல்லை, இது அசிங்கமாக இருக்கிறது, இது நாற்றம் எடுக்கிறது, இது சரியான வடிவத்திலையும் தோற்றத்திலையும் அமைப்புலையும் இல்லை, அது நல்லா இருக்குது, அது பாரு எப்படி இருக்குது அப்படின்னு அதன் மேலே ஒரு ஆசை திரும்பும்போது, ஈர்ப்பு திரும்பும்போது காமம் அங்கே வடிவத்துக்கு வருது. அங்கே இருப்பதை வெறுக்கின்ற ஏற்றுக்கொள்ளாத மனநிலை சேர்கிறது. நிம்மதியின்மை அங்கே குடிகொள்கிறது. அதை அவர் மீன் பண்ணுறார். குரோதம் வரும்போது என்ன ஆகுது, எதிராளியை பிடிக்கலை, ஐயோ அவன் கூடலாம் அப்படின்னு வருது. அப்போ என்ன ஆகுது, அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வெறுக்கிற சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். குரோதம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம்ஸ். நம்ம சின்னதாக ஒரு ஆளை நோ சொல்கிறதுக்கு குரோதம்னு பொருள் இல்லை. ஐயோ இல்லைங்க அவர் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறது குரோதத்தில் சேர்த்துறாதீங்க. சில இடங்களில் சிலரை தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ 18வது பாடல் இப்படி சொல்கிறார். இதன் மூலம் நீ வெறுக்கிறது என்னத்தாங்கிறார். அசுர குணத்தால் ஒருவன் வெறுப்பது இறைவனைத்தான். அடுத்து 19வது பாடல், இன்றைய நாளின் இறுதி பாடல். துவேஷமுடையவர்களை, கொடியவர்களை, கடையவரை, இழிந்தோரை, பிறந்து இறந்து உழலும் உலகில் அசுரப்பிறவிலேயே
திரும்ப திரும்ப நான் அந்நபர்களை தள்ளுகிறேன்கிறார். இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் எதுவும் கிடையாது. இப்படி ஒரு வாழ்க்கையை, அசுரத்தனமான வாழ்க்கையை வாழ்வது போன்ற தண்டனை எதுவும் கிடையாது இல்லையா? துவேஷமுடையவர்களை, கொடியவர்களை, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல் போட்டார் இல்லையா? இன்றைய வகுப்புலையும் கடந்த வகுப்புலையும் பார்த்தோம். ஒரு பெரும் பட்டியல் போடுறார், யாரெல்லாம் அசுர சம்பத்துகளை பெற்றிருக்கிறார்கள். அவங்களை எல்லாத்தையும் இப்போ கன்க்ளூட் பண்ணுறாரு. துவேஷமுடையவர்களை, துவேஷம்னா எகைன் வெறுப்பு தான். வெறுப்புடையவர்களை, கொடியவர்களை, இது போன்ற செயல்களால் நிறைய பெற்றவர்களை, கடையவரை, அவங்க வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டு தான், கடையவரை, இழிந்தோரை எப்படி பனிஷ் பண்ணுறேன், நான் எப்படி திட்டம் வச்சுருக்கேன் அவனுங்களை திருத்துறதுக்குன்னா, திருப்பி திருப்பி இந்த பூமிக்கு வா, திருப்பி திருப்பி பிறப்படு, திருப்பி திருப்பி உழலு, இதையே கோத்ரூ பண்ணு, இதே சண்டையை போடு, கடுகளவாச்சும் உனக்கு ஞானம் உதிக்கும் ஏதோ ஒரு பிறவியில், அப்போ வா அந்த பக்கம், இதுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு திருப்பி திருப்பி போட்டுடுறாரு. யோசிச்சு பாருங்க, நமக்கு வந்து 4ஆம் கிளாஸு ஃபெயில் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட்டே இருக்குன்னு வைங்க, எப்படி அது சரி வரும்? திருப்பி திருப்பி 4ஆம் கிளாஸுக்கே போட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் அந்த பையனுக்கு போர் அடிச்சிடாது? அல்லது வயசு பக்குவம் வந்து இந்த 4ஆம் கிளாஸ்லேருந்து தாண்டணும் அப்படின்னு தோணாது? அதனால் திருப்பி திருப்பி அசுரத்தன்மையுடைய பிறந்து இறந்து உழலும். பிறந்து இறந்து உழலும்னா ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஜேர்னி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கூட போர் அடிக்காது. சில நேரங்களில் ரிப்பீட்டில் வரும்போது சீக்கிரம் தலை சுற்றிடும், சீக்கிரம் போர் அடிச்சோம். என்னடா இது அதே தான் திருப்பி திருப்பி ஓடிட்டுருக்கு அப்படின்னு தோணும். அதனால தான் அதை சுழல்கிறாங்க. ஒரு வகையில் அது ஸ்பைரல் போயிட்டு போயிட்டு வந்து நமக்கு ஒரு மாதிரி நிம்மதியே இருக்காது. ஸ்ட்ரைட் ஜேர்னி என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் ஒரு ஆளை தூங்க வச்சிடும், இல்லை ஏதோ ஒரு ஹோப் கொடுக்கும், அடுத்து வந்துடுங்க, அடுத்து வந்துடலாம் இன்னும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்கும். இதில் ஹோப் இருக்காது, தூக்கமும் இருக்காது, அடிதான், வாந்தி தான் சுற்றி சுற்றி. அதனால் அவர் திட்டம் வந்து கர்மவினை திட்டம் அப்படியாக இருக்கிறது. எந்த பதிவுகளை நாம் கடக்க தேவையாக இருக்கிறதோ அந்த அமைப்புள்ள வாழ்க்கையை கொடுத்து போய் அனுபவிச்சுட்டு வா. எதை நீ தாண்டணுமோ, எதெல்லாம் நீ வந்து அனுபவித்து உள்ளுக்குள்ளே வளரணுமோ அதுக்கான அப்பா அம்மா அங்கே இருக்கிறாங்க, அதற்கான குடும்பம் உள்ளது, அதற்கான மனிதர்கள், வாழ்க்கை சூழல் எல்லாம் இருக்குது. போகிற கோ த்ரூ, கம் பேக் இஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறாரு. வரலையா எகைன் கோ பேக், ரிப்பீட்டு. நம்ம படத்தில், மாநாடு படத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, அது அப்படியே டிவைன் பிளான் தான். டைம் லூப்புன்னு அவர்கள் சொல்கிறார்கள், கரெக்டு தான். டைமுக்குள்ளே லூப்பில் மாட்டிக்கிறது ஜீவனுடைய வேலையாக இருக்கிறது. அதில் திருப்பி திருப்பி போட்டுடுறேன், நான் தான் அவங்கள தள்ளுறேன் அப்படின்னு he claims. ஆதலால் அசுர சம்பத்துகள் குறைந்து தெய்வ சம்பத்துகள் மேலோங்கணும்னு ஃபாஸ்டிங் இருக்க முடிஞ்சால் இருங்க, இந்த ரைட் வே கேளுங்க, இறைவன்கிட்ட வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய மதிமார்களையே நிறைவு செய்து கொள்கிறேன். கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் கேட்கலாம். ஆமாம், ஃபாஸ்டிங் இஸ் இந்த ரைட் வே. ஃபாஸ்டிங்க்கு வந்து இன்னொரு உபவாசம்னு பேர் இல்லையா? ஃபாஸ்டிங்க்கு இன்னொரு சொல் உபவாசம். அப்போ ஏற்கனவே வாசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதாவது நான் உணவு இருந்தாமல் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், அலுவலகம் வேலைகளை பார்க்குறேன், வீட்டு வேலைகளை பார்க்குறேன், இல்லை வீட்டில் புறமுகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தான் நான் வாசம் பண்ணிகிட்ருக்கேன். பட்டினி இருப்போர் அல்லது விரதம் இருப்போர் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும்னா வேறு இடத்துல வாசம் பண்ணணும், வேறு இடத்துல வசிக்கணும். அந்த வேறு இடம் எது? உங்களுடைய உள்தன்மை தான் வேறு இடம். அது எப்படி, எது அந்த உள்தன்மைங்கிறத ஆசிரியர்கிட்ட தான் நீங்கள் நேரடியாக கேட்கணும். இப்போ நீங்கள் கேட்டது ஏன் சொல்ல முடியலன்னா, நாம் நேரலையிலையும் பதிவுலையும் இருக்கிறதால அதை அப்படியே கட்டவிழ்த்து விட்டு சொல்ல முடியாது. ஸோ உபவாசம் இருக்கணும். மிக முக்கியமாக ஒரு சாதாரண குறிப்பாக சொல்லணும்னா,
விரதம் இருப்பவர்கள் புற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. கொஞ்சம் கூட எக்ஸ்டர்னல் வேலைகளை செய்யக்கூடாது. அப்படி இருந்து நோன்பு இருந்தீங்கன்னா பலன் நிச்சயம் உண்டு. விரதம் இருக்க 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 ஆற்றல் வந்து ரொம்ப கசியாமல் உள்ளே ஒடுங்க ஆரம்பிக்கும். அந்த ஒருமுகப்பட்ட ஆற்றலுக்கு நீங்கள் எதற்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை நடத்தி தருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. மனம் வந்து உள்ள லயமாகும். கருவிகளுக்கு வந்து உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போய் சேராததால் அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் லோடடாக இருக்கும். அப்போ வந்து கவனத்தை வேறு பக்கம் வைக்கும்போது ஆற்றல் வந்து உள்முகமாக திரும்பி ஒரு பக்கம் மையம் கொள்ளும். அப்புறம் விரதத்தினுடைய பலனாக அந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை காரியப்படுத்தி கொடுக்கும். அதனால் விரதம் இருப்பவர்கள் இப்படியான பார்வையில் பக்குவத்தில் விரதம் இருக்கும். இப்படி 23 ஏகாதசியை கடந்து வந்திருக்கணும். நாம் வந்திருந்து இந்த ஒரு ஏகாதசியை கம்ப்ளீட் பண்ணும் நிறைவு செய்யும் பொழுது ரொம்ப பெரிய நன்மைகள்லாம் வாய்க்கிறது. இப்படி 23 அப்புறம் 24 சிறப்பான நிறைவான ஏகாதசியாக இருக்கிறது. 7 துவாரங்களை கடந்து, அப்போ இது 7 சக்கரங்கள் இல்லையா, அதை கடந்து உயர்ந்த விழிப்புணர்வு நிலையை பெறுகிறோம். அவ்வளோதானா? நல்லது, நன்றி.